இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் திட மனமாய் இருக்கும். நம்மளுடைய மனம் வலுப்பெறும், வலிமை அடையும். நம் சரீரத்தில் அதிக பலம் இருக்கும்போது எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் அவர்களை அடித்து வீழ்த்தி விட முடியும். அதே போல நம்மளுடைய மனமும் பலமுள்ளதாய் மாற வேண்டும். சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் அழுது கொண்டு உடைந்து போய் உட்காரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை பலவீனமான நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 26, 27 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி செய்த ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் நம் வழியில் உத்தமமாய் நடந்திருக்க வேண்டும். உண்மையாய் நேர்மையாய் நாம் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஜெபத்தை செய்ய முடியும். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரித்து பாரும். நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் இப்படி நம்மால் ஜெபிக்க முடியும். நான் உத்தமத்திலே நடந்திருக்கிறேன், நான் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்மேல் நீர் நியாயம் விசாரித்து பாரும் அப்படி என்று ஜெபிக்கிறார். நாமும் இப்படி ஜெபிக்க வேண்டும். உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து கர்த்தரை நோக்கி இப்படி ஜெபிக்க வேண்டும். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் கர்த்தருடைய நீதியின்படி வாழ்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும். என் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும், உள்ளந்திரியங்கள் என்று சொல்லப்படுவது சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லலாம். நம்முடைய ஆழ் மனம், அந்த மனதிலும் 2 மனங்கள் உண்டு. ஒன்று நாம் அறிந்த நம்முடைய மனம், இன்னொன்று நமக்குள் இருக்கிற ஆழ் மனம். சில நேரங்களில் அது என்ன செய்கிறது என்று நமக்கே தெரியாது. இது விஞ்ஞான பூர்வமான மெடிக்கல் சயின்ஸின் படி உண்மையான ஒரு காரியம். ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் உள்ளந்திரியங்கள். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் மேலாக இருக்கிற என்னுடைய மனதையும் நீர் ஆராய்ந்து செய்து பாரும். எதிலும் நான் கபடம் வைக்கவில்லை, நான் நேர்மையாய் நடந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் தீமை செய்ய வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று தாவீது ராஜா இந்த இடத்தில் ஜெபிக்கிறார். நாமும் இப்படி ஜெபிப்போம். அதாவது என் ஆழ்மனதிலும், நம்முடைய ஆழ்மனதிலும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நம்மளுடைய மனதிலும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய செயல்களிலும் இருக்கக்கூடாது. இது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன். வேத வசனத்தின்படி நான் வாழ்கிறேன். வேத வசனத்தை தியானித்து அதன்படி என் வாழ்க்கையை நடத்துகிறேன். வீணரோடு நான் உட்கார்வதில்லை. வீண் பேச்சு பேசி பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், தேவையற்ற காரியங்களை பேசுபவர்கள், அவர்களோடு நான் உட்காருவது கூட இல்லை. நான் எந்த பாவத்தையும் செய்வதில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அதாவது தீமையை பேசுபவர்கள், தீமையை நினைப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு நான் சேருவதில்லை. அவர்கள் உட்காரும் இடத்திலும் நான் உட்காருவதில்லை. என் மனதையும் என் செயல்களையும் நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறேன். நான் உத்தமமாய் இருக்கிறேன். நீர் வேண்டுமென்றால் என்னை சோதித்து பாரும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். அதே போல நாமும் ஜெபிக்க வேண்டும். பொல்லாத மனிதர்கள், தீயவர்கள், தீமை நினைக்கிறவர்கள், அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை நான் எதிரியாய் நினைக்கிறேன். அவர்களை நான் எதிர்க்கிறேன். அவர்களோடு நான் சேருவதில்லை. அவர்கள் பேச்சு கேட்பதில்லை. அவர்களோடு உறவாடுவதில்லை. துன்மார்க்கரோடு நான் உட்காருவதும் இல்லை. துன்மார்க்கர், தீயவர்களோடு நான் பக்கத்தில் சென்று உட்கார்வது கூட கிடையாது. நான் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் சொல்லி உம்முடைய மகிமையையும் உம்மை குறித்து பேசி, அப்படியென்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நான் வாழ்கிறேன், அதையே பேசுகிறேன். பலருக்கு கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய மகிமையை சொல்லி ஊழியம் செய்து கர்த்தரை குறித்து பேசுகிறார். நாம் பேச வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன். எந்த தவறும் செய்யாமல் என்
கைகளை நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன். என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும், அவரை குறித்து பேசுவதும், அவரை குறித்து பேசுவதை கேட்பதிலும் நாம் ஆசையாக, வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதில் மனதை நாம் செலுத்த வேண்டும். என்னுடைய ஆத்துமாவை பாவிகளோடும் இரத்த பிரியர்களோடும் வாரிக்கொள்ளாதேயும். அதாவது கர்த்தர் நியாய தீர்ப்பை பூமிக்கு அனுப்புவார். மனிதர்கள் பாவம் செய்து அக்கிரமமாய் நடந்து வாழ்ந்தால் அவர்களுடைய அக்கிரமங்கள் பெருகும் பொழுது, முழுமை அடையும் போது கர்த்தர் அவர்களை அழிப்பார். அப்படி அழிக்கும் போது ஒரு 100 பேர் இருக்கிற தீயவர்கள் இருக்கிற இடத்தில் நல்லவர் கர்த்தருடைய பிள்ளை ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தான் அழிந்து போவார்கள். ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது, சுனாமி போன்றவை ஏற்படும் போது, பூகம்பம் வரும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது, ஒரு கொள்ளை நோய் வரும்போது எல்லோரும் தான் பாதிக்கப்படுவார்கள், இறந்து போவார்கள். அப்படிப்பட்ட மரணம் எனக்கு வராமல் காத்துக்கொள்ளும் சுவாமி. இரத்த பிரியர்கள், பாவம் செய்கிறவர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள் அழிக்கப்படும் பொழுது அவர்களோடு சேர்ந்து நானும் அழிந்து போகக்கூடாது. நான் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. என் ஆத்துமா அழிக்கப்பட்டு விடக்கூடாது. நான் உங்களிடத்தில் வர வேண்டும் சாமி, என்னை காத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறேன். அவர்கள் கையில், அந்த பொல்லாத மனிதர்களின் கையில் தீவினை இருக்கிறது. அவர்கள் தீமை செய்து பழகியவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய பழகினவர்கள். அவர்கள் இறக்கும் போது, அவர்களை நீர் அழிக்கும் போது என்னையும் சேர்த்து அழித்து விடாதேயும். அவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள், தீமை செய்வதற்காக பணத்தை வாங்கி கொண்டு தீமை செய்வார்கள், நன்மை செய்யாமல். நல்லவர்களுக்கு கெடுதலை செய்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை நீர் அழிக்கும் போது என்னையும் அழித்து விடாதேயும். நானோ உத்தமத்தில் நடப்பேன். நான் நீதியாய், உண்மையாய், வசனத்தின்படி நான் நடந்து கொள்வேன். நான் தவறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். என் மேல் இரக்கமாயிரும், என்னை மீட்டு கொள்ளும். எல்லா தீயவர்களையும் அழிக்கும் போது என்னையும் அழித்து போடாமல் என்னை காப்பாற்றும். என் கால் நல்ல இடங்களில் இருக்கிறது. என் காலை நான் தீமை செய்யும் இடங்களில் நான் போவதில்லை, அவர்களோடு சேர்வதில்லை. நல்லவர்களோடு நிற்கிறேன், திருச்சபையில் கர்த்தருக்கு ஆராதிக்கிறேன். என்னை நீர் காப்பாற்றும், என் மேல் இரக்கமாயிரும். நாமும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமென். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் பெலனும் ஆனவர். அவர் என் வாழ்க்கையின் வெளிச்சமானவர். கர்த்தரே என் வெளிச்சம், என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். அவருடைய வழிகளில் நான் நடக்கிறேன். அவர் என் ரட்சிப்பு, கர்த்தர் தான் என் ரட்சிப்பு. அப்படி என்றால் கர்த்தர் என் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். என் பெலனும் அவர்தான். என் வாழ்க்கையின் வெளிச்சம் அவர்தான், என் பாதுகாப்பு அவர்தான், என்னுடைய பெலனும் அவர்தான். அப்படி இருக்க நான் யாருக்கு பயப்படுவேன்? யாரை பார்த்து நான் பயப்பட போகிறேன்? ஒருவருக்கும் நான் பயப்பட மாட்டேன். யார் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகள் பெருகினாலும் சரி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பெலனா இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? என் மாம்சத்தை பட்சிக்க, என்னை கொன்று போட என் சத்துருக்கள் வேகமாக வந்தார்கள். அவர்கள் என்னை கொன்று போட முயற்சி பண்ணினார்கள், என்னை நெருங்கினார்கள். அவர்கள் மிகவும் பொல்லாதவர்கள், கெட்ட எண்ணங்களோடு என்னை அழித்து போட, என் மாம்சத்தை பட்சித்து போட, என்னை கொன்று போட வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்தபோது, என்னை நெருங்கும் போது அவர்களை இடறி விழுந்தார்கள். அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தரின் பாதுகாப்பாய் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? எவ்வளவு அருமையான ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாமும் இப்படியே ஜெபிக்க வேண்டும். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னை சூழ்ந்து நூற்றுக்கணக்கான மனிதர்கள், பாளையம் என்றால் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். எவ்வளவு பேர் எழும்பி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும், எனக்கு பயம் இல்லை. என் மேல் யுத்தம் வந்தாலும், என் மேல் யுத்தமே வந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என் பெலன், அவர் என் வெளிச்சம், அவர் என் பாதுகாப்பா இருக்கிறார். நான் எதற்கு பயப்பட போகிறேன்? நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் நமக்குள் தேவை. எந்த தீமை வந்தாலும் சரி, நாம் அஞ்சக்கூடாது. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன்,
அதையே நாடுவேன். அது என்னவென்றால், எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சந்நிதியிலேயே வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன். அதுவே எனக்கு பிடித்த காரியம். எனக்கு சந்தோஷமான காரியம். அப்படி என்றால் இதன் பொருள், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதும், எப்பொழுதும் வேதத்தை தியானிப்பதும், இதுவே நம்முடைய வாழ்க்கையின் பிரியமா இருக்க வேண்டும். நம் மனம் எப்பொழுதும் வேத வசனத்தை படிக்க ஆர்வமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதிகமாய் ஜெபிக்கலாம், எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாம், துதித்து பாடலாம், எப்பொழுது நாம் சபைக்கு செல்லலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று உற்சாகமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதிலேயே வாஞ்சையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்பது நமக்கு பிரியமான காரியமா இருக்க வேண்டும். மனதால் ஆசைப்பட்டு வெறித்தனமாக, அதுவே நமக்கு பைத்தியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவர் அவ்வளவு அன்பு கூறுவார். அவருடைய அன்பில், கர்த்தருடைய அன்பில் நாம் பைத்தியமாய் இருக்க வேண்டும். மயங்கி திரிய வேண்டும். அவர் அன்பில் மயங்கி திரிவதே நாம் செய்த பாக்கியம். அதையேதான் இங்கு தாவீதையா இப்படி சொல்லி இருக்கிறார். தீங்கு நாளில், தீமை இந்த உலகத்திற்கு வரும் நாளில், என் வாழ்க்கையில் தீங்கு வரும் பொழுது எப்படி இருந்தாலும் அப்பொழுது அவர் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கூடார மறைவில் ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய பாதுகாப்பு அப்படிப்பட்டது. அவர் பாதுகாத்து தீங்கு நாளுக்கு, தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்கிறார். உலகம் முழுவதும் கொரோனா வரும்போது நம்மில் சிலரை கர்த்தர் பாதுகாத்து, பலரை பாதுகாத்து வீடுகளில் வைத்து நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொண்டார். தீமை வரும்பொழுது நம்மை மறைத்து வைத்து, பின்பு அந்த தீமையின் காலம் முடிந்த பின்பு, தீங்கு நாள் முடிந்த பின்பு கன்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார். இது ஒவ்வொரு தனிப்பட்ட உண்மையான கர்த்தருடைய ஊழியர்களின் வாழ்க்கையிலும் இது நடக்கிறது. இது உலகம் முழுவதற்கும் ரேப்சர் எடுத்துக்கொள்ளப்படும் காலத்திலும் இது நடக்கும். அதாவது கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஜனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பின்பு 2ஆம் வருகையில் அவர் வருவார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பின்பு இந்த பூமியில் அந்த சமயத்தில் ஜனங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு இருக்கும் போது இந்த பூமியில் உபத்திரவ காலம் இருக்கும், தீங்கு காலம் இருக்கும். இங்கு தீங்கு நடக்கும் போது அவர் தம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை அவர் பரிசுத்தமாய் கூடாரம் அறையில் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். இது எடுத்துக்கொள்ளப்படுதலையும் குறிக்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவர் ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சைலண்ட் இயர் என்று உண்டு. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாள் அந்த வாழ்க்கையின் ஒரு பல வருடங்கள் ஒவ்வொரு ஊழியர்களின் வாழ்க்கையிலும் வரும். அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களை தனிமைப்படுத்தி விடுவார். உலகத்தோடு ஒட்டாமல் தனிமைப்படுத்தி வைத்திருந்து, வீட்டிலேயோ வெளியிலேயோ வனாந்திரத்திலோ யோவான் ஸ்நானகனையாவை போல சிலரை வீட்டிற்குள்ளேயே தனிமைப்படுத்தி, ஒரு வியாதியோ ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அவர்கள் வீட்டிலேயே வெளியில் வராமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி அவர்கள் பல வருடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர். அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் அவர்களை மறுரூபப்படுத்தி, இப்படிப்பட்ட காலம் இந்த சைலண்ட் இயர் என்பது வேதத்தை பார்த்தால் பலருடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. யோபையா உபத்திரவப்பட்டார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட காலம் வந்தது. அதே போல மோசே ஐயா 40 வருடம் தன்னுடைய ஜனத்தாரிடத்திலிருந்து, எகிப்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அதன் பின்பு ஊழியத்தை கொடுத்தார் கர்த்தர். இதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 30 வருடங்களுக்கு பின்பு வெளியில் வந்தார். அதுவரைக்கும் அவருக்குள்ளும், அதாவது 12 வயது முதல் 30 வயது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார், எங்கிருந்தார் என்று சொல்லப்படவில்லை. அந்த காலம் அவரை மறுரூபப்படுத்துவதாக இருந்தது. இப்படி அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நடந்தது. யோசேப் ஐயாவின் காலத்தில் மிக தெளிவாக அது புரியும். அவருடைய வாழ்க்கையில் அவர் 13 வருடங்கள், 12 வருடங்கள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இப்படி ஒவ்வொருவர் காலத்திலும் வருகிறது. இன்றைய ஊழியர்களின் வாழ்க்கையிலும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மறுரூபப்படுத்தப்படும் ஒரு காலம் வருகிறது. அது மிகவும் பெரியதாக, அதாவது புடமிடப்படக்கூடிய காலமாய் இருக்கிறது. அந்த ஊழியர்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அதற்கு பின்பாக கர்த்தர் அவர்களை உயர்த்துவார், கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அதே போல நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்றைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை நீர் உயர்த்துவீர். என் எதிரிகளுக்கு முன்பாக என் தலையை நீர் உயர்த்துவீர் கர்த்தாவே.
அப்பொழுது நான் உம்முடைய சன்னதியில் வந்து என்னை நீர் உயர்த்தும் போது என் வாழ்க்கையில் வெற்றிகளை தந்து என் எதிரிகள் வெட்கப்படும்படியாக அவர்கள் தலைகுனிந்து போகும்படியாக செய்து என்னை உயர்த்தி என்னை நல்ல வாழ்க்கை எனக்கு தந்து நீர் வைக்கும் பொழுது நான் உம்முடைய சன்னதியில் வந்து உம்மை ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன். உம்முடைய திருச்சபையை நாடி வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை எனக்கு கேளும். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை நீர் கேளும். என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும். எனக்கு இரங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் முகத்தை தேடுங்கள் என்று நீர் சொன்னீரே, இதோ உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். என் ஜெபத்தை கேட்டருளும். உமது முகத்தை எனக்கு மறைக்காமல் இருக்கும். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். இயேசுப்பா, என் மேல் இரக்கமாயிருந்து உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு மறைக்காதேயும். எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் மேல் கோபமாயிராதேயும். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை கைவிடாமல் இரும். என்னை நெகிழ விடாமல் இரும். நீரே என் நம்பிக்கை, நீரே என் சகாயர். உம்முடைய உதவியினால் நான் பிழைத்திருக்கிறேன். என்னை காப்பாற்றும். என் மேல் கோபமாயிராதேயும். என்னை காப்பாற்றி வழிநடத்தும். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் தேவனே. கர்த்தர் தம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தரின் முகத்தை தேட வேண்டும். அதுபோல கர்த்தர் நம்மேல் கோபமாய் இருந்தால் நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். அதனால் கர்த்தரிடத்தில் கர்த்தாவே என் மேல் கோபமாய் இராதேயும் என்று ஜெபிக்க வேண்டும். என் மேல் கோபமாய் இராதேயும். என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும். எனக்கு உதவி செய்யும். உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காமல் இரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். என்னை கைவிடாமல் இரும். எப்பொழுதும் என்னை உம்மை விட்டு தள்ளி விடாமல் இரும் என்று ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, என் தாயும் என் தகப்பனும் என் பெற்றோர்கள் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம் பெற்றோர்களே நம்மை கைவிட்டாலும் கூட கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தாவே, உமது வழிகள், கர்த்தருடைய வழிகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு நம் எதிராளிகளை நாம் ஜெயிக்க முடியும். நம் வாழ்க்கையில் நம் சத்துருக்களை எதிர்ப்பதற்கு, அவர்களை வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய வழிகளை நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நம் பிரச்சனைகளை நாம் வெற்றி பெற்று மேற்கொண்டு நம்மால் வெற்றி பெற முடியும். கர்த்தருடைய உதவி கிடைக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். கர்த்தருடைய வழிகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை, நம் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான அந்த வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதன்படி நாம் நடக்க வேண்டும். நம் எதிரிகளின் விருப்பம் நிறைவேறிவிடக் கூடாது. நம்மை பற்றி அவர்கள் நினைக்கிற நினைவுகள் நிறைவேறக்கூடாது. அதற்கு கர்த்தரிடத்தில் நாம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை ஆராய்ந்து நாம் எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், தீமை செய்கிறவர்களிடத்திலிருந்து நாம் நம்மை குறித்து கொள்ளாத பேச்சை பேசுகிறவர்களிடத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற வழி வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். பொய் சாட்சி சொல்லுபவர்கள், அதாவது நாம் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் பொழுது பொய் சாட்சி சொல்லி நம்மேல் தீமையை நம்மை கஷ்டப்படுத்துவார்கள். அல்லது நமக்கு விரோதமாக காரணமே இல்லாமல் சீறுவார்கள், பாம்பு சீர்வது போல. அதாவது வலுசர்ப்பத்தின் ஆவி உள்ளவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்மை வழி நடத்துவார், அவர்கள் மேல் நமக்கு வெற்றியை தருவார். கர்த்தாவே, அவர்கள் எவ்வளவு செய்தாலும் என்னுடைய நம்பிக்கை, நாம் எப்படி நம்ப வேண்டும் என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்தில், அவர் பரலோக ராஜ்யத்தில் சென்று அங்கு நான் சுகமாய் இருப்பேன் என்று விசுவாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு நாம் நீதி தவறாமல் நேர்மையாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். யார் எவ்வளவு தீங்கு செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னதியில் நாம் சேர்வோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் அழுது கொண்டு உடைந்து போய் உட்காரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை பலவீனமான நிலை.
எத்தனை துன்பம் வந்தாலும், யார் என்ன பேசினாலும், எவ்வளவு துயரப்படுத்தினாலும் நாம் அசையாமல், வேதனைப்படாமல், துக்கப்படாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று தைரியமாய் இருக்கிறோம் அல்லவா? அதுவே திட மனமுள்ளவர்கள். அப்படிப்பட்ட நம் மனம் உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தரின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். அந்த மன உறுதி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பலப்பட்டதா இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது, கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது, ஊழியர்களின் தீர்க்க தரிசனங்களை கேட்பது, ஊழியர்களின் செய்திகளை கேட்பது போன்ற காரியங்களை நாம் செய்ய செய்ய நம்மளுடைய மனம் உறுதிப்படும், ஸ்ட்ராங்காக மாறும். அதனால் நாம் பலமுள்ளவர்களாய் மாறி எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை பெற்றுக்கொள்வோம். இப்படியாக நமக்கு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனை இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் முறையும் இதில் இருக்கிறது. நாம் கர்த்தரை நோக்கி இதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு ஜெபித்து கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை, கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை தாவீதையாவை போல நாமும் வாழ்வோம். சங்கீதம் 28, 29 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் சங்கீதம் 28, 29 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி செய்த ஜெபமாய் இருக்கிறது. இதை படித்து நாமும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். எப்படி வாழ வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும். நீர் என் ஜெபத்தை கேட்காவிட்டால் நான் மரித்தவனைப் போல் ஆவேன். அதனால் பலன் என்ன? நான் இறந்து போவேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். அடுத்தவர்களுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லுவார்கள் சிலர். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் இருப்பார்கள். மனதில் அவர்களுக்குள் சமாதானம் இருக்காது, மற்றவர்களிடமேல் அன்பு இருக்காது, அவர்களுக்கு நன்மை செய்யவும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களாக துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் மற்றவர்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களை நீர் அழித்து போடுவீர். அவர்களை அழிக்கும் போது என்னை காப்பாற்றும். நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை நீர் அழித்து போடுவீர். அப்படிப்பட்ட அழிவு எனக்கு வர வேண்டாம். அப்படிப்பட்ட எண்ணங்களை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அப்பா பிதாவே, துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் அவர்கள் செய்கிற செயல்களுக்கு ஏற்ற காரியங்களை, பதிலை அவர்களுக்கு கொடும். அவர்கள் தீமை செய்கிறார்கள். பிறர்க்கு அவர்கள் என்னென்ன தீமை செய்து பலரை அழித்து, பலருடைய வாழ்க்கையை வீணடித்து, பலர் நிம்மதியை கெடுத்து, அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை நீர் பாரும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்வதற்கு சரிக்கு சரியாக சரி கட்டி அவர்களுக்கு அந்த பலனை கொடும். அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த தீங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து அவர்கள் அந்த தண்டனையின் வழியை உணரட்டும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களும் அதை கவனிக்காமலும் இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையும் அவருக்கு எது பிடிக்கும் என்பதையும் கவனிப்பதில்லை. அவருடைய வழிகளை ஆராய்ந்து தேடுவதில்லை. வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் செய்தியை கூட கேட்பதில்லை. இப்படி எதையும் செய்யாமல் அக்கிரமம் செய்து தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வை அவர் கர்த்தர் இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். அவர்களுக்கு நன்மை வராது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இடித்து போடப்படுவார்கள். துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். நான் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார். நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அவர் என் பாதுகாப்பாய் இருக்கிறார். என்னுடைய தைரியம், என்னுடைய வலிமை அவராய் இருக்கிறார். அப்படி இருந்து அவர் என்னை காப்பாற்றுவதினால் நான் களி கூறுகிறேன். நான் சந்தோஷம் அடைகிறேன், உற்சாகம் அடைகிறேன். என் மனம் அவரை நம்பி இருந்தது. நான் கர்த்தரை நம்பி இருந்தேன். எனக்கு உதவி கிடைத்தது. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வந்தது.
நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். அவரே எனக்கு அரணானவர். அவர் என் பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிற வலிமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு வலிமையை தருகிறார். எனக்கு பாதுகாப்பை தருகிறார். என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். தமக்கென்று தம்முடைய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணுகிறார். தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற, அவர் சித்தத்தை நிறைவேற்ற அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை அவர் கைவிடுகிறதில்லை. அவர்களை முற்றிலும் பாதுகாக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய சுதந்திரமான எங்களை, உம்முடைய சொத்தான எங்களை, உம்மை நம்பியிருக்கிற ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு உம்முடைய சுதந்திரமாகிய எங்களுக்கு போஷி தருளும். இஸ்ரவேலை போஷி தருளும். எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களை நீர் கைவிட மாட்டீர். எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். எங்களை உயர்த்தி அருளும். கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்தி எங்களை உன்னதமான இடங்களில் வையும். உயர்ந்த காரியங்களை செய்ய பயன்படுத்தும். உம்முடைய ஊழியத்தை செய்யவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு பாக்கியத்தை தாரும். சங்கீதம் 29. மற்ற மனிதர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய மகிமையை பேசுகிற ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தர் அவ்வளவு பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன பெரிய காரியங்களை செய்கிறார்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்நாள் வரை நம் ஜீவனை காப்பாற்றி கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் போராட்டங்களுக்கும் பலவித துன்பங்களுக்கும் நம்மை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை காப்பாற்றி நமக்கு போஷித்து நமக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மளுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து கர்த்தர் நமக்காக எவ்வளவு வேலை செய்கிறார். அப்பா, அவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த உலகத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உணர்வுடையவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய செயல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தெரியாது என்று சொல்லக்கூடாது. இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் எந்த தேசத்தில் என்ன காரியங்கள் நடக்கிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லிய எந்த இடம் இது நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்தும் அவருடைய சுபாவங்களை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் தெரிந்து கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தர் தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தண்ணீர் பூமி முழுவதும் மூடியிருந்தது. அதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அதாவது அலாவில் கொண்டிருந்தார். அவர் உலாவி அப்படியே நடந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க இன்னொரு பொருளும் இதற்கு உண்டு. அதாவது ஜனங்களின் மேல், ஜலத்தின் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்றால் அது ஜனத்தையும் குறிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இந்த உலகத்தில் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் ஜலத்தின் மேல் தொனிக்கிறது. அவர் சத்தமாய் முழங்குகிறார். அப்படி என்றால் தண்ணீர் என்று சொல்வது கர்த்தருடைய ஜனங்களை, பொதுவாக ஜனங்களை குறிக்கும். கர்த்தர் ஜனங்களின் மேல், அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் திரளான ஜனங்கள் மேல் இறங்கி அவர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில், வீட்டின் மேலறையில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல இப்பொழுதும் கர்த்தர் ஜனங்களின் மத்தியில் இறங்கி அவர்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவரின் குரலை இது சொல்லுகிறது.
இந்த வசனம் குறிப்பிடப்படுவது பரிசுத்த ஆவியானவரின் செயலையே. அந்நிய பாஷையில் பேசுவதும், கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும் போன்ற காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரின் செயலாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனத்தின் மேல் நடக்கும் என்று அந்த காலத்திலேயே தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். இன்று இது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. வல்லமை உள்ளது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் சொன்னாலும் அந்த வார்த்தை செயல்படும், அந்த காரியம் நடக்கும். ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது. கர்த்தருடைய வசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சுவிசேஷம் அறிவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த வார்த்தையானது வல்லமையாய் அவர்களுக்குள் சென்று, மனித இருதயத்திற்குள் சென்று ஒரு காரியத்தை நடப்பிக்கும், ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. வல்லமையுடையது. அதனோட வெலனாக அது செல்லுகிறது. ஒரு செயலை செய்தே முடிக்கும், சும்மா இருக்காது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. மகத்துவம் என்று சொல்லும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தையின் புகழை நாம் பாடலாம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை செய்கிற காரியங்களை நாம் புகழ்ந்து பாடலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை செயல்படும், காரியங்களை மாற்றும். இப்படிப்பட்ட மனிதர்களும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது பூமியில் பல மாற்றங்கள் நிகழும், இயற்கையில் மாற்றங்கள் நிகழும், மனிதர்களின் இருதயத்தில் மாற்றங்கள் நிகழும். இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். திடீரென அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். இயற்கையில், செயற்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறிக்கிறதாம். அதாவது வலிமையுள்ள மரங்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தம் உண்டாகும் என்றால் அந்த சத்தத்தின் வல்லமை, அதோடைய பவர் எவ்வளவு பெரியதா இருக்கும். அது மிகவும் பலம் உள்ளது, பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய குரல் பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்கும். நம் கற்பனைக்கும் எட்டாத, நாம் ஆச்சரியப்பட்டு திகைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் செயல்படும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறிக்கிறது. இது எல்லா சத்தமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு சத்தமா இருந்தாலும், அது கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதா இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அது ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தம் மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியங்களை நடப்பிக்கும். அற்புதமாய் இருக்கும். அந்த செயல்களை பார்த்தால் நம்மால் ஆச்சரியப்படக்கூடியதாய் இருக்கும். அப்படிப்பட்ட பலம் உள்ளதாய், கேதுரு மரங்களையும் முறிக்கக்கூடியதக்கதாய், அந்த அளவுக்கு பலம் உள்ளதாய் இருக்கும். அது நிச்சயம் அந்த சத்தம் ஒரு செயலை, ஒரு விளைவை ஏற்படுத்திதான் செய்யும். அது நல்ல விளைவாய் இருந்தாலும் சரி, அது நியாய தீர்ப்பாய் இருந்தாலும் சரி, அந்த சத்தத்தின் வல்லமை நிறைவேறியே தீரும். அது மிகவும் வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கேதுரு மரங்களை கூட காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளி விளையாட பண்ணுகிறார். கேதுரு மரங்களை துள்ளி விளையாடுமாம். அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை இருக்குமாம். இது ஒரு ஊமையான ஒரு காரியமா இருக்கிறது. கேதுரு மரங்கள் துள்ளி குதிக்கும். அப்படி என்றால் இது நிலநடுக்கம் வரும்போது, எரிமலை வெடிக்கும் போது நடக்கிற செயல்களை எல்லாம் பார்க்கும்போது நம்மால் மிகவும் அதிசயித்து நாம் அமர்ந்து விடுவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் வந்தால் மரங்கள், கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கி விழும், அப்படியே சிதறி போகும். சில நேரங்களில் அது மண்ணுக்குள் புதைந்தும் போகும். இப்படிப்பட்ட காரியங்கள். எரிமலை வெடிக்கும் பொழுது அதில் உள்ள மரங்கள், பாறைகள் எல்லாம் வெடித்து சிதறி மேலே உயரத்திற்கு வானம் வரைக்கும் சென்று மீண்டும் திரும்பி பூமியில் விழும். புவியீர்ப்பு விசையினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். இயற்கையை பாதிக்கக்கூடியது சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று இதன் பொருள். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அக்கினி ஜுவாலையை கூட பிளந்து போடுமா. இதுவும் இயற்கை. அதாவது பூமியையும், மரங்களையும், மிருகங்களையும்
அக்கினியையும் இயற்கையின் காரணிகளை பாதிக்கக்கூடியது. அதன் மேல் செயல்படக்கூடிய வல்லமை கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்டு. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், காடுகளையும் அதிர பண்ணும். காடுகள் எல்லாம் அதிர்ந்து குலுங்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் செயல்படும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுவார். கர்த்தருடைய சத்தத்தினால் பெண் மான்கள் குட்டி போடுமாம். அப்படி கர்த்தர் அவருடைய சத்தத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய வைப்பார். கர்த்தருடைய சத்தம் வரும்போது, கர்த்தருடைய கட்டளை வரும்போது மான்கள் அதிகமாய் குட்டி போட்டு காடுகளை நிரம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இயற்கையில் இருக்கிற இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தமாகிய வார்த்தை இந்த பூமிக்கு வரும்போது, ஒரு மனிதன் மூலமாக வரும் பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அது காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மரங்கள், செடி கொடிகள், பூமியின் காடுகள், பூமி போன்ற இயற்கை காரணிகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்தும். அவைகளை பாதிக்க கர்த்தருடைய சத்தத்தால் முடியும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே மிகவும் வல்லமையோடு இந்த பூமியில் நிறைவேற்றப்படும். கர்த்தருடைய வார்த்தை சும்மா இருக்காது, செயல்படும். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஜலத்தின் மேல் என்று சொல்லும் போது மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பூமியின் மேல் மனிதர்களுக்குள் இருந்து. இப்படி கர்த்தர் ஜனங்களை ஆளுகை செய்து, தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து, தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தருவார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர்களை நிறைவாக்குவார். கர்த்தரை நாம் நம்பியிருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் போது, அவருடைய மன விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடன் கூட இருந்து நம்மை ஆளுகை செய்து, நம்மோடு உடன்படிக்கை செய்து, நம்மை பாதுகாத்து, வல்லமையுள்ள சத்தத்தினால் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மை காத்துக் கொள்வார். அவர் பெரியவர், மிகவும் பெரியவர். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவரை நம்பி இருப்போம். அவர் என்றென்றும் நம்மை வாழ செய்வார். நல்வாழ்வை நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் தந்து நித்திய ஜீவனையும் தருவார். அவருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானவைகள். அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய வல்லமையை புரிந்திருப்போம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளின் மேல் வாஞ்சையாய் இருப்போம். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே அர்ப்பணித்து பரிசுத்தமாய் கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுவோம். சங்கீதம் 30-31 அதிகாரங்கள். கர்த்தர் நாம் துன்ப நேரத்தில் நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்மை கை தூக்கி விடுகிறார். அவர் நாம் கஷ்டப்படும் நேரத்தில் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மீட்டுக் கொள்வார், காப்பாற்றுவார். நாம் வியாதியாய் இருக்கும் போதும், பலவீனத்தில் இருக்கும் பொழுதும், நம் பாடுகள் நம் சரீரத்திலும் நம் மனதிலும் பலவீனங்கள், வலிகள் ஏற்படும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை குணமாக்குவார். அவர் நாமம் யெகோவா ரப்பா என்பது. அவர் நம்மை குணமாக்கி நம்மை பலப்படுத்தி காத்து கொள்கிறார். அவரை நாம் துதித்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் நம்மை குணமாக்குன நல்ல தேவனாய் இருக்கிறார். நம் ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார். நம் ஆத்துமா பாதாளத்தில் போய்விடாதபடிக்கு, அப்படி என்றால் நாம் பாவம் செய்து நம் உயிரை நரகத்திற்கு தள்ளிவிடாதபடிக்கு நம்மை இப்பொழுதே காப்பாற்றுகிறார். நாம் மனம் உடைந்து போய் அதிக துன்பத்தினாலும் வேதனையினாலோ அல்லது அதிக இன்பத்தினாலோ பாவம் செய்து அதனால் நாம் நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பரிசுத்தமாய் வாழ செய்கிறார்.
நாம் உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் அதற்கும் நம்மால் முடியாது. கர்த்தருடைய உதவியை பெற்றே செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய உதவி என்பது நமக்கு ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய செய்திகளை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை எந்த விதத்தில் கேட்டாலும், கர்த்தருடைய பெயரை தியானித்து எந்த காரியத்தை நாம் கேட்டாலும் தெரிந்து கொண்டாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கர்த்தரிடத்தில் காத்திருப்பது என்று பொருள். அப்படி செய்யும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கிறது. அவருடைய கோபம் ஒரு இமை பொழுது, ஒரு நொடிதான் இருக்கும். அவருடைய கிருபையோ அது ஆயுள் காலம் வரைக்கும் நமக்கு இருக்கும். அவருடைய தயவு நீடிய வாழ்வு, நிரந்தரமான நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதுதான் நம்மேல் வரும். அதிக நேரம் அவர் கோபமாய் இருக்க மாட்டார். இருந்தால் மனித இனம் எங்கே இருக்க போகிறது? சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை வந்தாலும் விடியற் காலத்திலேயே அது களிப்புண்டாக்கும். அந்த அழுகை மறைந்து போகும், உடனே போய்விடும். சாயங்காலத்தில் வந்தது விடிவதற்குள், விடிந்த பின்பு உடனே சீக்கிரமாய் போய்விடும். அப்படி என்றால் அது சில மணி நேரங்களில் போய்விடும் என்று பொருள் அல்ல. நம்முடைய பாடுகள் நமக்கு ஒரு இரவு கழிந்து போவது போல நம் துன்ப காலங்கள் கழிந்து போய்விடும். அது ஒளிந்து போய்விடும். சீக்கிரமாய் நாம் அதை விட்டு விலகி விடுவோம். நமக்கு நித்திய வாழ்வு, நிரந்தர மீட்பு கிடைக்கும். அதாவது இந்த இடத்தில் நோயிலிருந்து விடுதலையாக்குவதை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வலிகள், வேதனைகள், தீராத வியாதி என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். பல காரியங்கள், இது அவ்வளவுதான், வாழ்நாள் முடிய போகிறது என்று சொல்லியிருக்கலாம். அல்லது வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பத்தோடு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். இப்படி எந்த வியாதியாய் இருந்தாலும், எந்த சரீரத்தின் பாடுகளாய் இருந்தாலும், அல்லது மனதில் ஏற்பட்டிருக்கிற பாடுகள், அதாவது நாம் இறந்து போனால் பரவாயில்லை என்று தோன்றக்கூடிய நிலை, அல்லது நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்கிற நிலை, இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மை மீட்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் குணமாக்கும் தெய்வம். அவர் சரீரத்தை குணமாக்குவார், நோய்களை குணமாக்குவார், எல்லாவித பலவீனங்களையும் எடுத்து போடுவார். நம்முடைய மனதையும் குணமாக்கும் வல்லமை உடையது அவருடைய வார்த்தை. அவர் வல்லமை உடையவர். நம் மனதையும், நாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து ஆறுதல் தந்து, ஆற்றி தேற்றி, புதுவாழ்வு தந்து, களிப்பான சந்தோஷமான இருதயத்தை நமக்கு தருவார், மாற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் என் பர்வதம் நிலை பெற்றதாய் இருக்கிறது. உம்முடைய தயவு எனக்கு இருக்கும் பொழுது நான் என் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் உயர்ந்திருக்கிறேன். நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். நான் உம்முடைய தயவினால் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீர் உம்முடைய முகத்தை மறைத்தால் நான் கலங்கி போகிறேன். என்னால் வாழ முடியவில்லை. உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும், என் மேல் கோபப்படாதேயும். நீர் உமது முகத்தை எனக்கு மறைத்து என் மேல் கோபமாய் இருந்தால் நான் புழுதியில் இறங்கி போவேன், நான் இறந்து போவேன். அப்படி நான் இறந்து போனால் என்னுடைய இரத்தத்தினால் பலன் என்ன? நான் புழுதியாய் மண்ணில் மரித்து போனால் அந்த புழுதி வந்து உம்மை துதிக்க போகிறதா? அதனால் பலன் என்ன? நான் இறந்து போகாதபடி என்னை காப்பாற்றும், என்னை மீட்டு கொள்ளும். உம்முடைய தயவு எப்பொழுதும் என் மேல் இருக்கட்டும். என் மேல் கோபப்படாதேயும். என் மேல் கர்த்தாவே நீர் இரக்கமாயிரும். எனக்கு உதவி செய்யும். என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். என் ஜெபத்தை கேளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஜெபத்தை நீர் கேட்டருளும். கேட்டு என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணும். என் வேதனையெல்லாம் நீக்கி, என் துன்பத்தை எல்லாம் நீக்கி எனக்கு சந்தோஷம் தாரும், சமாதானம் தாரும், உற்சாகம் தாரும், ஆனந்த களிப்பை எனக்கு தாரும். என் துன்பத்தின், என் வேதனையின் நேரத்தில் நான் உடுத்தியிருந்த உடைகளை மாற்றி என்னை ரட்சிப்பினால் என்னை பாதுகாத்து என்னை சந்தோஷமாக மாற பண்ணினீர். எனக்கு நன்மை செய்தீர். என்னை மீட்டு கொண்டீர்.
என்னை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர். சந்தோஷத்தையே எனக்கு உடையாக கொடுத்தீர். எப்பொழுதும் நான் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை பாடுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கமடையாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது சாமி. உம்மையே நம்பி இருக்கிறேன். என்னை காப்பாற்றும். நீரே என் கேடகமும் என் அரணும் என் அடைக்கலமுமாய் இருக்கிறீர். என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தருளும். என் துன்பத்திலிருந்து என்னை விடுவியும். என்னை காப்பாற்றும். என் ஜெபத்தை கேட்டு என்னை மீட்டுக் கொள்ளும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீர்தான். என் பாதுகாப்பு நீர்தான் கர்த்தாவே. என்னை பாதுகாத்து என்னை பத்திரமாய் காக்கிறவர் நீர்தான். உம்மையே நான் அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன். உம்மையே நம்பி இருக்கிறேன். உம்முடைய பிள்ளையாக நான் இருப்பதினால், உம்முடைய பிள்ளை என்ற பெயர் எனக்கு இருப்பதினால், உம்முடைய வார்த்தைகளினால் என்னை வழி நடத்தி, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு நடக்க உதவி செய்யும். அதாவது தீயவர்கள் எனக்கு வைத்த வலை, அதாவது என்னை பாவம் செய்வதற்கும் உம்மை விட்டு விலகி போவதற்கும் என் எதிரிகள் தீயவர்கள் எனக்கு திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார்கள். அந்த திட்டங்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரியாமல் அவர்கள் பல திட்டங்கள் போட்டாலும் அதை எல்லாவற்றிலிருந்தும் என்னை நீர் காப்பாற்றுகிறீர். என்னை ஏமாற்ற அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நீர் என் பாதுகாப்பாய் இருப்பதினால் என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறீர். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை காப்பாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறீர். என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பாதுகாத்து என்னை காப்பாற்றும். நீர்தான் என்னை மீட்டுக் கொண்டீர். அதனால் என்னை காப்பாற்றி அருளும். வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உலக வாழ்க்கையின் மேல் இன்பமாக உலக காரியங்களில் உம்மை மறந்து உலகத்தை நேசித்து உலகத்தில் காரியங்களில் மூழ்கி இருக்கிறவர்கள் அவர்களையும் அவர்கள் செயல்களையும் நான் வெறுத்து கர்த்தராகிய உம்மையே நான் நம்பியிருக்கிறேன். நான் அவர்களைப் போல நான் வாழ மாட்டேன். அவர்களுக்கு பணம், பொருள், உலக இன்பங்கள், புகழ், பெருமை போன்ற காரியங்கள் தேவையாயிருக்கிறது. அவர்களைப் போல நான் இருக்க மாட்டேன். கர்த்தாவே, நான் உம்மை மறக்காமல் அவர்களைப் போல் இல்லாமல் உம்மையே நேசித்து உம்மை நினைத்துக் கொண்டிருப்பேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழவும் நீதியாய் வாழவுமே நினைத்திருப்பேன். எப்பொழுதும் அதையே தேடுவேன். மற்ற இன்பங்களை நேசிக்க மாட்டேன். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என்மேல் அன்பாயிருந்து எனக்கு நீர் இரக்கம் காட்டுகிறீர். அந்த இரக்கத்தை நான் அனுபவித்து சந்தோஷமாக களி கூர்ந்திருப்பேன். என் உபத்திரவத்தையும் என் மனதில் இருக்கிற வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் பாதுகாப்பாய் இருக்கிறீர். என் எதிரிகளிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் என்னை தோற்கடிக்க முடியாமல் அவர்கள் மேல் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர். அவர்கள் செயல்களை அவர்கள் போடுகிற திட்டங்களை நீர் முறியடித்து போடுகிறீர். என் சத்துருக்களிடத்தில் என் எதிரிகளிடத்தில் என்னை நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீர் சுவாமி. அவர்கள் என்னை வெற்றி பெற முடியாது. நீர் என்னை பாதுகாத்துக் கொள்வீர். என்னை விசாலத்திலே நிறுத்துவீர். என்னை உயர்ந்த இடங்களில் நல்ல இடங்களில் என்னை நிறுத்துவீர். பெரிய இடங்களில் பெரிய ஸ்தானங்களில் என்னை வைப்பீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேன். என்னை காப்பாற்றும். என் துன்பத்தையெல்லாம் நீக்கி போடும். இது சரீர பலவீனம், மனதின் வியாகுலங்கள் போன்ற காரியங்களை குறிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நமக்கு எல்லா பதிலையும் கொடுத்து எல்லா நன்மைகளையும் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தர் தான். அவரை நோக்கி பார்க்கும்போது எந்தவித துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும். என் உயிர் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நான்
பல வியாதிகளையும் வேதனைகளையும் பெற்று என் வாழ்நாளில் அதிக நாட்கள் நான் கழித்து விட்டேன். இப்படிப்பட்ட துன்பத்தினால் என் வாழ்நாட்கள் கரைந்து போகிறது. என்னுடைய அக்கிரமத்தினால் இப்படிப்பட்ட துன்பங்கள் எனக்கு வருகிறது. என் எலும்புகளும் உலர்ந்து போயிற்று. நான் அதிக தவறு செய்து என் அக்கிரமத்தின் நிமித்தம் என் பலன் குறைந்து போயிற்று. நான் தண்டனையை அனுபவித்து இப்படிப்பட்ட நிலையை பெற்றுக் கொண்டேன். நான் தவறு செய்தேன். அதனால் எனக்கு கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. அதனால் நான் பலனிழந்து போனேன். என் வாழ்நாட்கள் இப்படியாக கழிந்து போகிறது. என் எதிரிகளினால், என் எதிரிகள் எனக்கு செய்த தீமையினால் நான் மற்றவர்களுக்கு அருவருப்பானேன். எல்லோருக்கும் நான் அருவருப்பானேன். யாரும் என்னை விரும்பவில்லை. மற்றவர்கள் கேவலமாக பேசுவதற்கு நான் ஒரு பொருளானேன், நிந்தையானேன். என்னை பற்றி அறிந்தவர்கள், அறிமுகமானவர்களுக்கு நான் அருவருப்பானேன். என்னை யாரும் விரும்பவில்லை. என்னை வேதனைப்படுத்தவும், திட்டவும், கேவலமாக பேசவுமே நினைக்கிறார்கள். என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை. எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். வீதியிலே என்னை பார்த்தவர்கள் விலகி ஓடி போகிறார்கள். யாரும் என்னை நெருங்குவதில்லை. செத்தவனைப் போல, இறந்து போனவர்கள் மறந்து போவது போல என்னை மறந்து போனார்கள். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். உடைந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாது, தூக்கி போட்டு விடுவார்கள். அதுபோல நான் எல்லோராலும் வெறுக்கப்பட்டேன். அநேகர் சொல்லுகிற அவதூறை கேட்டேன். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் எல்லோரும் என்னை குற்றப்படுத்தி வீண் பழிகளை என் மேல் சுமத்தி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிகிறது, ஏன் இவர்கள் இப்படி பொய்யாய் சொல்லுகிறார்கள். என்னை கொல்லவும் முயற்சி செய்கிறார்கள். என்னை சூழ்ந்து இப்படி வீணான பொய்களை சொல்லி இவர்களை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நானோ கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறது. என்னுடைய நாட்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை உமக்கு தெரியும். என் சத்துருக்களிடமிருந்தும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களிடமிருந்தும் நீர் என்னை விடுவிப்பீர், என்னை காப்பாற்றுவீர். நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல், உம்முடைய உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மேல் உதிக்க பண்ணி அவர்களை பாதுகாத்து கொண்டும், நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை பாதுகாத்து கொண்டும், என்னை பாதுகாத்து கொண்டும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். உம்மையே எல்லாவற்றிற்கும் நம்பியிருக்கிறேன். அதனால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர், உமக்கு அடங்காமல் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். நீதிமானுக்கு விரோதமாக பொய்யாகவும், நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் பொய்யோடும் பொய்யாய் பேசுகிற, வீண் பழி சுமத்துகிற எல்லா நாவும் கட்டப்பட்டு போகட்டும். கர்த்தாவே, உமக்கு பயந்து நடக்கிற எங்களுக்கும், உமக்கு பயந்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற எங்களுக்கும், மற்றவர்கள் முன்பாக உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தரே என் நம்பிக்கை என்று உம்மை நம்பி இருக்கிறோம். அதை மற்றவர்கள், எங்களுடன் இருப்பவர்கள், எங்கள் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாகவும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது. எங்களுக்கு நீர் மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறீர். எங்கள் எதிரிகள் பார்த்து அவர்கள் வெட்கப்படும் அளவுக்கு எங்களுக்கு நீர் நன்மையை செய்ய போகிறீர். மனிதர்களுடைய அகங்காரத்திற்கு, அவர்கள் அகங்காரம் கொண்டு, தீயவர்கள் அகங்காரத்துடன் வந்து எங்களை, நீதிமான்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை, உம்மை நம்பியிருக்கிற எங்களை கெடுத்து போடாதபடிக்கு, எங்களை அவர்கள் காயப்படுத்தாதபடிக்கு உம்முடைய மறைவிலே மறைத்து கொள்ளுகிறீர். நீர் எங்களை மறைத்து வைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது மறைவிலே ஒளித்து வைக்கிறீர். உமது கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறீர். நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்திலே மறைத்து வைத்துக் கொள்ளுகிறீர். கர்த்தாவே, நீர் பாதுகாப்பான நகரத்தில், என்னை நீர் அரணான நகரத்தில் உம்முடைய கிருபையை நீர் எனக்கு வெளிப்படுத்தி என்னை பாதுகாத்திருக்கிறீர். அதாவது உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில்
வந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பார்வையில் படாதபடிக்கு நான் வெட்டி போடப்பட்டேன். நான் செத்து போனேன். நான் வாழ்க்கை இழந்து போனேன். என் வாழ்க்கை முடிந்தது. நான் கர்த்தர் என்னை பார்க்கவில்லை. நான் அவ்வளவுதான். நான் ஒழிந்து போனேன் என்று நான் மன வேதனையில் சொன்னேன். ஆனால் கர்த்தாவே, நீர் என் மேல் கிருபையாயிருந்து என்னை மீட்டுக் கொண்டீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது, நான் ஜெபித்த போது என் ஜெபத்தை கேட்டு, நான் உம்மை கூப்பிடும் போது அந்த குரலை கேட்டு எனக்கு உதவி செய்து என்னை மீட்டு கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். நாம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் மிகவும் பெரியவர். உண்மையானவனை கர்த்தர் பாதுகாத்து துன்மார்க்கனுக்கு சரியான பலனை அவனுக்கு கொடுப்பார். உண்மையாய் நடப்பவனை, உண்மையாய் வாழ்கிற மனிதர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் எப்பொழுதும் திடமானதாய் இருக்க வேண்டும். நம் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம் இருதயத்தை திடப்படுத்துவார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருப்போம். அவர் நம் கண்மலை, நம் கோட்டை, நம் துருகம். அவரே நம் பாதுகாப்பு. திடமனதாய் இருந்து வெற்றி பெறுவோம். வாழ்க்கை கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார், காத்துக் கொள்வார். அவரில் அன்பு கூர்ந்து எப்பொழுதும் அவரை நேசித்துக் கொண்டே இருப்போம். சங்கீதம் 32, 33 அதிகாரங்கள். மனிதர்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. சிலருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. சிலருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். சிலருடைய பாவங்களை மூடி போடுகிறார். சிலருடைய அக்கிரமங்களை அவர் நினைப்பதில்லை. இந்த காரியங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அவர் மன்னித்து சிலவற்றை கவனிக்காமல் விடுகிறார். ஏனென்றால் நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் அறியாமையினால் பாவம் செய்யும் பொழுது இது நடக்கிறது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நாம் கபடம் இல்லாமல், அப்படி என்றால் மாய்மாலம் இல்லாமல், மனதில் உள்ளதை உள்ளபடி பேசி, உள்ளதை உள்ளபடி நடந்து, வெளிப்படையாக, அதாவது தந்திர புத்தி இல்லாதவர்களாய், தெளிந்த மனதுள்ளவர்களாய், உண்மையை பேசி, நீதியாய் வாழ்ந்து, நேர்மையாய் வாழ்ந்து, சிறு பிள்ளையை போல நம்மளுடைய மனம் இருந்தால், சிலர் எதற்கெடுத்தாலும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல், அதாவது வேலை போன்ற காரியங்களை திட்டமிடலாம். ஒரு மனிதருக்கு மனிதர் செயல்படுவது, பேசுவது, பழகுவது போன்ற காரியங்களில் எல்லாம் திட்டமிடக்கூடாது. மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேச வேண்டும். நம்மை போல மனிதர்கள், நாம் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்க வேண்டுமே தவிர, மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்று பேசுவது, மாய்மாலமான வாழ்க்கை நடத்துவது தவறு. அப்படி இல்லாமல் கபடற்ற மனதுள்ளவர்களாய், உண்மையாய் எதை சொன்னாலும் நம்புவதும், நாம் உண்மையை பேசுவதும், இப்படி இருப்பவர்கள் ஒருவேளை தவறு செய்தால், சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் அறியாமையினால் தவறு செய்தால், அவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை மூடி போடுகிறார். அவர்களுடைய மீறுதலை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார். கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் நல்லவர். நித்தம் என் கதறுகளினாலே, நான் கதறி கதறி அழுததினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நாம் துன்ப நேரத்தில் நம்முடைய கதறி அழும்போது, அநேக நாட்கள், அநேக வருடங்கள் நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தால், பலவீனத்தினாலும், நோயினாலும், பாடுகளினாலும் நாம் வேதனைப்படும் பொழுது, சிலர் வாழ்க்கையில் இப்படி நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களுடைய அழுகுரல், நம்முடைய அழுகுரல் கர்த்தரிடத்தில் கேட்கப்படும். நம்மளுடைய அழுகிறதினால், அந்த வேதனையை சுமப்பதினால் எலும்புகள் உலர்ந்து போகும். இது இன்று மருத்துவ விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுகிறது. மன உளைச்சல் அதிகம் ஏற்பட்டால், மன வேதனையோடு இருப்பவர்கள் எலும்பில் பாதிப்பை பெறுகிறார்கள்.
அவர்கள் சரீரம் வீணாக போகும், அவர்கள் வியாதி அடைவார்கள் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவ விஞ்ஞானம். ஆனால் எலும்புகள் பாதிக்கப்படுகிறது, எலும்புகள் உலர்ந்து போகிறது. அதிக துன்பத்தை, நீண்ட நாள் கொடுமையை அனுபவிப்பவர்கள், வேதனையை அனுபவிப்பவர்கள், மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் எலும்பில் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். இது பொல்லாத ஆவிகளின் தாக்குதலாய் இருக்கிறது. அவர்கள் செய்த பாவம் அது நிமித்தம் அவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருப்பதினால் உஷ்ணகால வறட்சி போல என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று தாவீது ராஜா பாடுகிறார். அதாவது நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது, ஒரு வியாதியோ, பிரச்சனைகளோ, வலி, வேதனைகள், பற்றாக்குறைகள் போன்ற வேதனைக்குரிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டால், அதை நீண்ட காலம் நாம் அனுபவிக்க நேர்ந்து விட்டால், நம் சரீரம் பலனிழந்து போகும். அது மிகவும் சோர்ந்து போய் உடைக்கப்பட்டதாகும். எலும்புகள் உலர்ந்து போகும். என் அக்கிரமத்தையும் என் பாவத்தையும் நான் மறைக்க மாட்டேன். எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன். கர்த்தாவே, என் பாவங்களை நீர் மன்னித்தீர். நான் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு விட்டேன். நீரோ என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை நீர் விடுதலையாக்கினீர். நீர் எங்களுக்கு உதவி செய்யும் காலத்தில் பக்தியுள்ள நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகப்பெரிய வெள்ளமே வந்தாலும் அது எங்களை அணுகாது. மிகப்பெரிய வெள்ளம் வந்து வாருவது போல எங்களை துன்பங்கள் நெருங்கி வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தாவே, நீர் காப்பாற்றுவீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என் துன்பத்திலும் என் வேதனையிலும் நான் மறைந்து கொள்ளும் இடமாக நீர் எனக்கு இருக்கிறீர். என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீர். எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளை எல்லாம் நீர் மாற்றி என்னை பாதுகாப்பீர். அந்த நேரத்திலும் என்னை நீர் பாதுகாத்துக் கொள்வீர். இரட்சணிய உம்முடைய இரக்கத்தை குறித்து பாடும் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு நீர் தருவீர். கர்த்தர் நமக்கு போதித்து நல் வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து, அவர் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் இப்படியாக நம்மை வழி நடத்துகிறார். வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டாலொழிய அடங்காத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நாம் இருக்கக்கூடாது. நாம் நம் மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க பழகி கொள்ள வேண்டும். மன உறுதி, மனதை கட்டுப்படுத்தும் காரியங்கள் போன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மனதை அடக்கி ஆள தெரிய வேண்டும். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கர் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் நமக்கு, ஆனால் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு அநேக வேதனைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும். நீதிமான்களே, நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், செம்மையான இருதயம் உடையவர்கள், நீதியின்படி வாழ்கிறவர்களும், கர்த்தருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறவர்கள், இருதயத்தில் செம்மையாய் இருப்பவர்கள், அதாவது இருதயத்தில் அன்பு நிறைந்தவர்கள், தீமை இல்லாதவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், மனதிலும் செயல்களிலும் பரிசுத்தமாய் இருப்பவர்களே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்த சத்தமிடுவோம். கர்த்தரை துதித்து பாடுவோம். சங்கீதம் 33. நீதிமான்களாகிய நாம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். நாம் நீதிமான்கள் என்றால் நாம் நீதிமான்களாய் பிறந்து நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள் என்று பொருள் அல்ல. பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம் என்பது உண்மையே. கர்த்தரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லோரும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லோரும் நீதிமான்களே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாம் கர்த்தருடைய நீதிமான்களே. அப்படிப்பட்டவர்கள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிப்பது நமக்கு தகுந்த காரியம். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும்.
அன்பு நிறைந்த கர்த்தரின் விருப்பப்படி வாழ்கிற அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மனிதர்கள் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். சுரமண்டலத்தினாலும் 10 நரம்பு வீணையினாலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும். புதியதாய் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவருக்காக கீத வாத்தியங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவைகளையெல்லாம் வாசித்து சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் ஆனது, சத்தியமானது, உண்மையுள்ள வார்த்தைகள், அவைகள் வல்லமையுடைய வார்த்தைகள். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படியே வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு, வேத வசனங்களை கை கொண்டு பைபிளை வாசித்து அதன்படி நாம் வாழ வேண்டும். பூமி கர்த்தருடைய கிருபையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதியின் வழியிலும் நியாயமாகவும் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின. வானத்தின் சர்வ சேனையும், அதாவது வானத்தில் இருக்கிற பூமி, சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள், காமெட்ஸ், மீட்டியோர்ஸ் போன்ற எல்லாவித பொருட்களும், காற்றும், வெளிச்சம், எல்லாவித காரியங்களும், ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற எல்லாவித தனிமங்களும் எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டது. கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து உருவானது என்று வேதம் சொல்லுகிறது. காற்று கர்த்தருடைய வாயின் சுவாசம். அவர் வார்த்தை சொன்னார், அவருடைய வாயிலிருந்து காற்றும் சத்தமும் வெளிப்பட்டது. அதிலிருந்து இத்தனை வான சேனைகளும் உருவாகி இருக்கிறது. வானம் என்பது ஸ்பேஸை குறிக்கிறது. வான சேனை என்பது அதில் உள்ள பொருட்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் போன்றவைகள். அது மட்டுமல்ல, பரலோகத்தையும், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் மற்றும் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது. கர்த்தரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் கடலில் இருக்கிற தண்ணீரை குவியலாக குவித்து வைக்கிறவர். கர்த்தர் தான் சமுத்திரத்தை உண்டாக்கினவர். அவர் தண்ணீரை குவியலாக குவித்து வைக்கிறார். அதை அவர் செய்ய முடியும் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் மோசேயாவின் காலத்தில் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து தண்ணீரை குவியலாக்கி மீண்டும் ஒன்றாக சேர்த்து காட்டினார். அடுத்தது எலியாயா, எலிசாயா இவர்கள் இருவரும் கட்டளை கொடுத்த பொழுது யோர்தானை 2ஆக பிரித்து காட்டினார்கள். இப்படி 3 சாட்சிகள் தண்ணீரின் மேல் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவர் கடலின் மேல் நடந்து காண்பித்தார். சீஷனையும், தம்முடைய ஒரு சீஷரையும், பேதுரு ஐயாவையும் கடலின் மேல் நடத்தி வைத்தும் காண்பித்தார். காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கி, பெருங்காற்றிலிருந்து அதை அடக்கி தம்முடைய வல்லமையை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தார். ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். கடலின் ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை அதை பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறாராம். அப்படி என்றால் அதை பிற்பாடு எதற்காக கர்த்தர் பயன்படுத்துவார் என்று கூறுகிறார். அவரே நம் தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவருக்கு பயந்து வாழ்வார்களாக. அப்படி நாம் எல்லோரும் பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நீதியாய் நேர்மையாய் வாழ வேண்டும். அதுதான் பொருள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் பூமி சுழலுவது நிற்கும். சுழலாத கிரகங்களும் சுழல தொடங்கும். இப்படி கர்த்தர் கட்டளையின்படியே எல்லாம் நடக்கிறது. கர்த்தரே சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறார். பலர் கூடி பல திட்டங்களை போடலாம். தேசத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மிகப்பெரிய தேசம் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை அவர்கள் திட்டமிட்டு இதை இப்படி செய்து விடுவோம், அதை அப்படி செய்து விடுவோம், வானமண்டலத்திற்கு இந்த கோளை அனுப்புவோம், இந்த செயற்கை கோளை அனுப்புவோம், இந்த காரியங்களை செய்வோம். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் திட்டம் எல்லாம் விடலாம். ஆனால் அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக கர்த்தர் செய்து விடுவார். நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்காதே என்று அங்கங்கு ஒரு அடி போடுவார். வீண் பெருமைக்காக மனிதன் செய்கிற செயல்களை எல்லாம் கர்த்தர் அடித்து தடை செய்து போடுவார். அவன் பெரிய திட்டம் செய்து கண்டிப்பாக இது வெற்றி என்று நம்பிக்கொண்டிருப்பான்.
ஆனால் அது தோல்வியில் முடிந்து போகும். கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்தியமானது. அது நிரந்தரமாய் நிற்கும். தலைமுறை தலைமுறையாக அது வரும். கர்த்தருடைய ஆலோசனைகள் முடிந்து போகாது. அவை நிரந்தரமானது, நித்தியமானது, தலைமுறை தலைமுறையாய் நம்மை காப்பாற்றக்கூடியது. கர்த்தருடைய ஆலோசனைகள் அவ்வளவு உயர்ந்தது. அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் நல்வாழ்வு வாழ்வார்கள். அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியசாலியானது. அவைகளை கர்த்தர் காப்பாற்றி விடுவார். அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அக்னி கடலுக்கு. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனிதரையும் பார்க்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து எல்லா மனிதரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யாரும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை. நம்முடைய நினைவுகளும் நம்முடைய செயல்களும் அவருக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவரே கர்த்தர். இது வசனத்தின்படி இந்த இடத்தில் உறுதிப்படுகிறது. அவர் இருக்கிற இடத்திலிருந்தே பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாராம். இங்கு என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இருந்தே, பரலோகத்தில் இருந்தே கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே பூமியில் என்ன நடக்கிறது, எந்த மனிதன் என்ன செய்கிறான், இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மனிதர்களுடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி அவர்கள் நினைவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்கள் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுடைய செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த காரியத்தை எப்படி செய்கிறார்கள், நீதியாய் வாழ்கிறார்களா, நீதியின் செயல்களை செய்கிறார்களா, பாவம் செய்கிறார்களா, பொய் பேசுகிறார்களா, தூஷிக்கிறார்களா, எனக்கு பிரியமாய் நடக்கிறார்களா இல்லையா என்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையினால் அவன் வெற்றி பெறுவதில்லை. ஒரு பெரிய ராஜா அதிக படைகளை வைத்திருப்பதினால் அதனால் வெற்றி பெற்றுவிட முடியாது. எந்த சௌரியவானும் எந்த வித பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும், அதிக பணம் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றுவிட முடியாது. கர்த்தருடைய அனுகிரகம் தேவை. நாம் பாதுகாக்கப்பட, ஒரு தேசம் பாதுகாக்கப்பட குதிரை பலம் போதாது. அதாவது இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால், ராணுவ பலம் அதிகமாய் இருப்பதினால் மட்டும் நம் தேசத்தை நாம் காப்பாற்றி கொண்டு விட முடியாது. பல தலைவர்கள் நினைக்கலாம், என் தேசத்தில் அதிக ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறேன், அதனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நினைக்கலாம். ஆனால் அது முடியாது. இத்தனை ராணுவ பலம் உள்ள இந்த காலத்தில் தான் கொரோனா வந்து கோடி ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டு போனது. எந்த ராணுவம், எந்த தேசத்தின் பணம், எந்த பொருளாதாரம், எந்த விஞ்ஞானம் எது காப்பாற்றியது? கர்த்தருடைய கரம் ஓங்கினால் மனிதனால் எதிர்த்து நிற்க முடியாது. பயந்து கர்த்தருக்கு நடப்போம். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து என் மேல் கிருபையாயிரும் என்று, அவருடைய கிருபை எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருந்தால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய ஆத்தும மரணம் என்பது இரண்டாம் மரணம், அது வராது. இவ்வுலக மனிதர்களின் மரணம் வரும். ஆனால் அவர்கள் ஆத்துமா, அவர்கள் உயிர் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்திற்கு செல்லும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தால் நித்திய ஜீவனை அடையலாம், பரலோகம் செல்லலாம், அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், நாம் பஞ்சகாலம் வந்தாலும் அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை உயிரோடு காப்பாற்றுவார். அதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேல் நோக்கமாயிருந்து பாதுகாக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு பாதுகாப்புமாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் நம்பி இருப்பதினால், இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருப்பதினால் நாம் கர்த்தருக்குள் களி கூறுவோம். நம்முடைய இருதயம் மகிழும்படி அவர் செய்வார். நமக்கு நன்மை செய்து நம் இருதயம் மகிழும்படி செய்வார், சந்தோஷம் தருவார்.
கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியினால் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை பாதுகாத்தருளும். உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய கிருபை எப்பொழுதும் இருக்கட்டும். இப்படியாக தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நாமும் இதே போல ஜெபிப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு பயந்திருப்போம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவர் நாமம் அதிசயமானவர். நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.